திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முக திறன் கொண்டவர் விசு. இவர் பெரும்பாலும் குடும்ப பாங்கான படங்களையே எடுப்பார். இவரது கதைதான் இவரது படத்துக்கு முதல் ஹீரோ. அதனால் இவர் யாரை நடிகராக போட்டு நடிக்க வைத்தாலும் அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்துவிடும். கதையில் பல முடிச்சுகளை போட்டு பல ட்விஸ்டுகளை வைத்து அதை ஒவ்வொன்றாக அவிழ்ப்பதில் இவர் கில்லாடி. படத்தில் ஒவ்வொரு காட்சியும் டேர்னிங் பாயிண்டாகத்தான் இருக்கும். சம்சாரம் அது மின்சாரம் படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த படத்தை பார்க்காமல் வெறும் ஒளிச்சித்திரமாகவே கேட்கலாம். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த ஒளிச்சித்திரம்தான் ஒலிக்கும். படத்தின் கதை அவ்வளவு வலுவானது. படத்தில் விசுவுடன் இணைந்து ரகுவரன், கிஸ்மு, மனோரமா உட்பட பலர் நடித்திருந்தனர். படம் திரையிட்ட இடங்களெல்லாம் திருவிழா கூட்டம்தான். குறிப்பாக பெண்கள் கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக தியேட்டருக்கு வந்து குவிந்து விடுவார்கள். விசு படங்களில் இரட்டையர்த்த வசனங்கள் இருக்காது, ஆபாசம் துளியும் இருக்காது என்பதால் குறிப்பாக தாய்மார்களின் கூட்டம் அலை மோதும். இதனால் அவரது படங்களுக்கு எப்போதுமே தனி மவுஸ் உண்டு. மணல் கயிறு தொடங்கி குடும்பம் ஒரு கதம்பம், டவுரி கல்யாணம், கடைசியாக மீண்டும் ஒரு சாவித்திரி ஆகிய விசு இயக்கிய படங்களை மட்டும் பாருங்கள். உங்களுக்குள் ஒரு நல்ல குடும்பம் பற்றிய புரிதல் ஏற்படும். வீட்டிலும் சரி, உறவுக்காரர்களிடமும் சரி, எந்த பிரச்சனைவானாலும் சுமூகமாக தீர்க்கும் ஆற்றல் உங்களுக்கும் வந்துவிடும். அந்த வகையில் விசுவிடம் யூடியூப் சேனல் ஒன்றில் ஒரு கேள்வி கேட்டார்கள். குடும்ப பாங்கான படங்களை அதிகமாக எடுக்க என்ன காரணம் என்று. அதற்கு அவர் அளித்த பதில் சுவாரஸ்யமாக இருந்தது. அது இதுதான். ஒன்று குடுத்தனத்துக்கு ரொம்ப புகழ் பெற்றது திருவல்லிக்கேணி. அதில் 25 வருஷம் வாழ்ந்தது தான். நிறைய குடும்பங்களை அங்கே சந்திச்சிருப்போம், பல கேரக்டர்களை பார்த்திருப்போம். எனக்கு அதில் ஒரு வினோதமான கற்பனை ஏற்படும். இவரோட புருஷன் அந்த பொண்டாட்டியாக இருந்தால் என்ன? எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் ஒரு கேரக்டர், அவர் ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டரையும் முடிச்சு போட்டா என்ன? அப்படி எத்தனையோ கேரக்டர்ஸையும் முடிச்சு போட்டு தான் நான் படம் எடுத்திருக்கேன். நான் ஒரு மாதிரி, என் மனைவி ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் எனக்கு வேறொரு மனைவி கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? வேற ஒரு ஃபார்முலாவை ட்ரை பண்ணியிருப்போம். திருவல்லிக்கேணியின் வாழ்க்கை தான் அங்குள்ள கேரக்டர்களை நான் உள்வாங்கியது என் மனசில் அழுத்தமாக போச்சு. அதனால் தான் நிறைய குடும்ப பாங்கான படங்கள் உருவாக காரணம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.